சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் விடுதலை பார்ட் 2. பார்ட் 1 வந்தப்பவே இதோட அடுத்த கதை எப்போ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு உருவாயிருந்துச்சு. அந்த பாட்டுக்கு சில விமர்சனங்கள் இருந்தாலும் முழுமையாக படம் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தில், அதாவது இந்த இரண்டாம் பாகத்தில் பேசுகிற முக்கியமான அரசியல் என்ன, அதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசியிருக்கார், இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் பாகம் எங்கே முடிஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சூரியோட கேரக்டர், அதாவது கான்ஸ்டபிள் குமரேசன் பெருமாள் வாத்தியாரை பிடிக்கிறதோட படம் முடிஞ்சிருக்கும். பெருமாள் வாத்தியார் போலீஸ்ட்டு மாட்டினதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட கன்டினியூஷனாக தான் இந்த பார்ட் வந்து கதை சொல்கிறாங்க நமக்கு. இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி தன்னோட கதையை வந்து அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்டலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ட்ராவலில் அப்படியே தன்னோட கதையை ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே விவரிக்கிறாரு. இந்த விவரிப்பை அப்படியே சூரி அவரோட அம்மாவுக்கு லெட்டராக எழுதுறாரு. ஸோ 2 நரேஷன் படத்தில் வந்து வருது. இதுக்கு பேரலாக போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளில் ஒரு கதையும் நகருது. இந்த அரசியல் மூலமாக விஜய் சேதுபதி ஏன் இந்த இடத்துக்கு வந்தார், அண்டு அவர் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருந்தது, அவர் சந்தித்த போராட்டங்கள்லாம் என்ன, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் வாத்தியார் எப்படி பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நொட்டோரியஸ் கிரிமினலாக தேடப்படுற குற்றவாளியாக மாறினார் அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த விடுதலை 2. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் பாகத்தில் நிச்சயமாக நாயகன் யாருன்னு கேட்டால் நம்ம சூரியன் தான் சொல்லுவோம். கதையின் நாயகன் சூரியனே அவங்களே போஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக விஜய் சேதுபதியோட கேரக்டர் தான் ஹீரோ அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற அந்த கேரக்டரை, ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. நிறைய காட்சிகளில் அவர் இருக்கிறதுனாலே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆனால், ஒரு எக்ஸ்பேக்டராக சில விஷயங்கள் ஆட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜில் அவர் பேசுகிற விஷயங்கள், அந்த ஹியூமர் ஒரு சிஸ்டத்துக்கு எதிரான ஹியூமராக மாறுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் குமரேசன் அப்படிங்கிற அந்த கான்ஸ்டபிள் கேரக்டரில் சூரி நிச்சயமாக அந்த ரோலுக்கு டைட்டான ஒரு பொருத்தமாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு வெயிட்டான காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப்ல அவருக்கான ஸ்க்ரீன் பிளேஸை கொடுத்துருக்காங்க. அதை சிறப்பாகவும் பயன்படுத்தியிருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற வசனங்கள், அவரோட கேரக்டர் எடுக்கிற அந்த டேர்ன் ஆஃப் டெசிஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஸ்க்ரீனில் கேரி அவுட் பண்ணியிருந்தாரு. நிச்சயமாக குமரேசன் அப்படிங்கிற கேரக்டர் சூரியோட ஆக்டிங் கரியரில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றும் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ல மஞ்சு வாரியர், விஜய் சேதுபதிக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த லவ் ட்ராக் சிறப்பாக எழுதப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மஞ்சு வாரியரும் சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவங்க பண்ணுற அரசியல் விஷயங்கள், அதை எப்படி பவர்ஃபுல்லாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அண்ட் எப்படி சரியான ஒரு அரசியல் பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தாண்டி ரொமான்ஸ் ட்ராக், அதாவது அந்த 2 பேருக்குமான காதல் எப்படி ஒரு ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, அதுக்கு அது அவங்களுக்குள்ள எப்படி அந்த மலர்ந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக மஞ்சு வாரியருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிரதானமாக ஒரு நெகட்டிவ் ஷேடுள்ள ஒரு கேரக்டரில் சேத்தன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவரோட ரோல் எப்படிப்பட்டது, அவர் எப்படியான ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கன்வே ஆயிருந்திருக்கும். அதையோட கன்வினேஷனாக தான் இந்த பாட்லையுமே இருக்குது. இன்னுமே அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை சேத்தன் கொடுத்துருக்காரு. அவரை பார்த்தாலே நமக்கு வந்து கோவம் வரணும், எரிச்சல் வரணும், அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கேரி அவுட் பண்ணியிருக்காரு. அது அந்த கோவம் வருது, எரிச்சல் வருதுங்கிறதே அவரோட ஆக்டிங்க்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய அவார்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட்டிங் ரோல்ஸில் கௌதம் மேனன், இளவரசு, ராஜீவ் மேனன் உள்ளிட்ட பலர் வந்துட்டு போறாங்க. சரவண சுப்பையா அவருமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுல ஆட் ஆனா, செகண்ட் பார்ட்ல ஆட் ஆனா இயக்குனர் தமிழுமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. பட் இவங்களெல்லாம் தாண்டி நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றது யாருன்னா, ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரியா ரொம்ப சிறப்பா பொருந்தி போயிருக்காரு. அவர் சில வசனங்கள் பேசுறப்போ டிபிக்கலா ஒரு அதிகாரி, அதாவது ஒரு சிஸ்டமை சப்போர்ட் பண்ற ஒரு அதிகாரி, சிஸ்டம்குள்ளதான் எல்லாம் இயங்கணும்னு நினைக்கிற ஒரு அதிகாரி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவார், எந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா கண்மாடி வந்து நிறுத்தியிருக்காரு. இளவரசு தனக்கு கிடைச்ச அந்த ஒரு சீன்லையும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் தமிழ் 2வது ஆஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல்ல வந்துட்டு போறாரு. எல்லாருமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிறப்பான பங்களிப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இயக்குனர் வெற்றிமாறன் முதல் பாகத்தில் போலீஸ் சிஸ்டம் விசஸ் காமன் மேன், அதாவது அரசு இயந்திரம் விசஸ் வஞ்சிக்கப்படும் மக்கள் அப்படிங்கிற ஒன்லைன் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்டோரியை கன்வே பண்ணியிருந்தாரு. பட் இதுல இன்னும் டீப்பரா சில பாலிடிக்ஸை வந்து பேசியிருக்காரு. குறிப்பா அந்த வாத்தியார் அப்படிங்கிற அந்த கேரக்டரை வச்சு அவரோட பின்கதை மூலமா நிறைய ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை உள்ள கொண்டு வந்திருக்காரு. இடதுசாரிகள் எப்படி வந்து மக்களுக்காக நின்று போராடினாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்படிலாம் வந்து மக்களோட உரிமைக்காக நின்னாங்க, ஒரு சின்ன ஒரு கேரக்டரோட மரணம் வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டரை எப்படி ஒரு அரசியல் பாதைக்கு கொண்டு போகுது, அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு இன்னொரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயோகிராஃபி மாதிரி தான் அந்த படம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து ஒரு கோயின்சிடென்டான ஒரு விஷயம் தான், எதுவுமே உண்மை கதை இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க.
பட் ஓவராலாக பார்க்குறப்போ நிச்சயமாக தமிழ் வரலாறு அறிஞ்சவங்க இல்லை வந்து தமிழ் தேசிய விடுதலை அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வரலாறுலாம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பேரிசன் இதில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு 4-5 கதை ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னா நிச்சயமாக படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட் அதில் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா மாதிரி நமக்கு வந்து ஒரு த்ரில்லராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தனி மனிதனை குற்றம் சாட்டாமல் சிஸ்டம்னால அவங்க அந்த மாதிரி ஒரு செயலுக்கு தூண்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த சிஸ்டமில் மாட்டிக்கிட்டு ஹைராக்கியில் மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நம்மளோட சர்வைவலுக்காக நம்ம இதை பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிற நிறைய காவல் அதிகாரிகளோட மைண்ட் செட்டை தெரியல பிரதிபலிச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இது இந்த மாதிரி நடந்திருக்குல்ல இந்த ஊரில் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற வைக்கிற அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே பண்ண மணிமாறன் அண்ட் வெற்றிமாறன் இருவருக்குமே நிச்சயமாக ஒரு பாராட்டுகள். அடுத்ததாக வசனங்களும் இந்த பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் கண்டென்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோஸா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் தத்துவங்களை ரொம்ப இயல்பாக சாதாரணமான வசனங்களை நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி கேரக்டர் சொல்கிற அந்த 5 உயிர் விசஸ் 1 உயிர் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அவர் சொல்கிற ஒரு அரசியல், அது ஒரு பெரிய ஒரு சமூக அரசியலை கன்வே பண்ணுற இடம். அப்புறம் வந்து அழித்தொழிப்பு வேண்டாம் அப்படின்னு விஜய் சேதுபதி கேரக்டர் முடிவெடுக்கிற அந்த இடம், இதெல்லாமே ஸ்ட்ராங்காக பொலிட்டிக்கலி பவர் ட்ராமாவாக இருக்குது அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்துச்சோ செகண்ட் பார்ட்லேயும் அந்த இது வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் ஷாட் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. ஒரு கண்டினியூஸ் ஷாட் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை ரொம்ப சிறப்பாக படம் பிடிச்சிருப்பாரு சினிமோட்டோகிராஃபர் வேல்ராஜ். இந்த பாட்டில் அப்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ஒரு பெரிய ஷூட் அவுட் தான். 2 கேங்கு நடக்கிற அந்த ஷூட் அவுட், அந்த பனிப்படர்ந்த அந்த காட்டுப்பகுதி அந்த மலையில் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாவாக அது எனக்கு இந்த படத்தில் ஃபீல் ஆச்சு. எகைன் சினிமோட்டோகிராஃபர் வேல்ராஜுக்கு அப்ரிசியேஷன்ஸ். அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இளையராஜா அவர்களோட சாங்ஸை வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அங்கங்கே தன்னோட இருப்பை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு ராஜா. அந்த பொறுத்தது போதும் பாட்டை ஃபைட்டில் யூஸ் பண்ணப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் உணர்ச்சி மிகு காட்சிகளை இன்னுமே அதீத உணர்ச்சியாக நமக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அந்த வகையில் ராஜா ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்னுமே ஒரு செம்மையான ஒர்க்கை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இர்ரெகுலராக எடிட் பேட்டர்ன் இருந்த ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய காட்சிகள் முடியறதுக்கு முன்னாடியே அப்ரப்டாக கட்டான ஃபீலுமே இருக்குது. அண்ட் ஹெவியாக வாய்ஸ் ஓவரில் நிறைய டைலாக்ஸ் ஆட் பண்ண ஃபீலுமே இருக்குது. அதுக்கு சென்சார் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். பட் அது கொஞ்சம் ஓவர் டம்ப் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய டைலாக்ஸ் திரும்ப மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால நிறைய இடங்களில் லிப்சிங் பிரச்சனையும் நிறைய இடங்களில் ஏற்பட்டிருக்கு. இது முந்தைய வெற்றிமாறன் படங்கள்லையும் இந்த சிக்கல்கள் இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எடிட் பேட்டர்னா இன்னுமே படம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது டோட்டலாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு ட்ராமாவாக நமக்கு சரியாக ஃபீல் ஆகாத ஒரு இஷ்யூ இருக்குது. ரொம்ப ப்ரீச்சியாக மாறிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் ஓவர் ஸ்டஃப் பண்ணிட்டதுனால அந்த ஹெவி ஃபீல் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப ஆறுதலாக இருந்த விஷயம் அப்படின்னா நிச்சயமாக மஞ்சு வாரியர் அந்த விஜய் சேதுபதியோட அந்த லவ் ட்ராக் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பவானி ஸ்ரீயோட கேரக்டர், மஞ்சு வாரியோட கேரக்டர், இவங்களோட கேரக்டர் ஆக்ஸ் எல்லாம் அப்படியே அப்ரப்டாக விட்டுட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு பெருசாக கன்வே பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மஞ்சு வாரியருக்காவது ஒரு காட்சி வச்சு அவங்களோட இது வந்து இப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே பண்ணியிருந்தாங்க. பட் பவானி ஸ்ரீயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எங்கேயுமே நமக்கு இல்லவே இல்லை. ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும்தான் வந்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர், அந்த விஷயத்தை ஏன் செகண்ட் பார்ட்டில் கொண்டு வரல அப்படிங்கிறது தெரியல. இவங்க அந்த கதைக்கு முக்கியம் இல்லை, ஓவராலாக பார்க்குறப்ப இந்த கதைக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ரன் டைம் அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. படத்தோட ஓவரால் வெடிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக சமீப காலங்களில் வந்து தமிழ் சினிமாவில் இடதுசாரி சம்பந்தமாக ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் கருத்தை பேசுகிற படம் அப்படின்னா விடுதலை 2 அப்படின்னு யோசிக்காமே சொல்லலாம். அந்தளவு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட் உள்ள படம். நிறைய விஷயங்கள் தமிழ் தேசிய விடுதலையில் இருந்து இடதுசாரி கட்சிகள் வந்து எப்படி மக்களுக்காக போராடினாங்க, அவங்க எப்படி அதுலேருந்து உருவான கிளை இயக்கங்கள் கூட அந்த தத்துவ ரீதியாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக கன்வே பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் சென்சார் பிரச்சனைகள் இருக்குது, நக்சல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் அந்த பேசுகிற அரசியல் நமக்கு முழுமையாக கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த படத்துக்கு நான் நிச்சயமாக குட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் கொடுப்பேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.